காஸியன் எலிமினேஷன் மெத்தட். இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, குடுத்துருக்கிற சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லீனியர் ஈக்குவேஷன் சிஸ்டம் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணி எழுதுவோம். அதுக்கப்புறமா அதிலேருந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அதை நம்ம ரோ எக்லான் ஃபார்முக்கு மாற்றிட்டு கடைசியாக பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். இதில் ரோ எக்லான் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னென்னா, அப்பர் ட்ரையாங்குலர் ஃபார்முக்கு நம்ம அந்த மேட்ரிக்ஸை மாற்றுறது. அது ப்ரொசீஜர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? டயகனல் கீழே ஃபுல்லாக 0 ஆக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ 0 ஆகும்போது அடிஷ்னல் ஜீரோஸும் வரலாம். ஃபைனல் ஃபார்மேட் வந்து பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட். அதாவது லாஸ்ட் ஈக்குவேஷன் லாஸ்ட்டு ரோ எக்லான் ஃபார்மில் இருக்கிற மேட்ரிக்ஸை வந்து ஈக்குவேஷன் ஃபார்முக்கு மாற்றிக்குவோம். ஈக்குவேஷன் மாற்றினோம்னா கடைசியாக இருக்கிற ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட்டு சால்வ் பண்ணோம்னா தேர்ட் வேரியபிள் ஆன்சர் கிடைக்கும். அதை ரிவர்ஸில் ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அடுத்தடுத்த வேரியபிள்ஸ் வேல்யூஸ் கிடைக்கும். இப்போது இதுக்கும் இந்த காஸ் எலிமினேஷனுக்கும் கிராமர்ஸ் ரூலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், அங்கே வந்து நம்ம டெல்டாவை எழுதி டிவைட் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். கொடுத்துருக்கிற டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து கண்டிப்பாக நான் ஜீரோவாக இருக்கணும். அதாவது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். பட் இங்கே அந்த கண்டிஷன் கிடையாது. ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சால்வ் பண்ணலாம்.